போன வருஷம் இந்த பனைமரம் பதநீர் போடாம ஏமாத்திட்டு இந்த வருஷமா பதநீர் போடுதா இல்லையான்னு பார்ப்போம். விடதுக்கு மனசு இல்லை, முயற்சி பண்ணி பார்ப்போம் சொல்லி பனைமரத்துல ஏறி பாலையெல்லாம் இடுக்கி விட்டு பாலர் எடுத்து நல்லா சீவி விட்டோம். இதுக்கப்புறம் பதநீர் போடுதா இல்லையான்னு தெரியல, அது பனைமரம் பார்த்துக்கிடும். ஒவ்வொரு பனைமரமும் எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் எனக்கும் பனைமரம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நானும் பனைமரம் ஏறும் ப்ரோ, நானும் பதநீர் எடுப்போம் ப்ரோ, நானும் நிறைய பனை விதைகள் மலிக்க வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியில பனைமரத்தை நேசிக்கிறதுக்கும் பனைமரத்தை பாதுகாக்கிறதுக்கும் இன்னும் நிறைய உயிர்கள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த வருஷம் இந்த பனைமரத்துல ஏறாண்டான் தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி பாலர்வா போட்டு செய்யுங்க அப்புறம் இந்த மாதிரி கடுப்பு யூஸ் பண்ணுங்க அப்புறம் கண்டிப்பா பதநீர் போடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கை மூலமா முயற்சி பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு பழைய பாலர்வாவும் உடஞ்சு போன கடுப்பையும் எடுத்துட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி இடுக்கி விட்டு சீ விட்டாச்சு. இதுக்கப்புறம் பதநீர் போடுதா இல்லையான்னு தெரியல. அது மேல இருக்க கடவுளும் பனைமரமும் பார்த்து கூட எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் பனை விவசாயம் பண்ணுவோம், பனைமரத்தை அழிவுல இருந்து மீட்டு எடுப்போம். பனைமரம் என்பது நம்ம பூமியின் இரும்பு தூண்கள். அடுத்த தலைமுறைக்கு பனைமரம்னா என்னன்னு தெரியும்னா நாம தான் பனைமரங்களை பாதுகாக்கணும்.